ஒரு மஹல்லா என்பது அது ஒரு குட்டி ரிப்பப்ளிக், அது ஒரு சின்ன குடியரசு. ஒவ்வொரு மஹல்லாவும் என்னது? ஒரு குடியரசு. இந்த மஹல்லாவினுடைய கட்டமைப்புங்கிறது தனி குடியரசு. ஒரு தனி குடியரசையே தூக்கி தராங்க. வாஃபரலுஹும், இங்க ரொம்ப கவனிக்கணும். மூணுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தின எல்லா வார்த்தையுமே இஸ்மு தஃதீல்ல தான் பயன்படுத்தினாங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? வெறும் காரின்னு சொல்லல, அக்ரஉஹும், இவர் காரியில PhD-ன்னாங்க, டாக்டரேட் படிச்சிருக்கிறாங்கன்னாங்க. அலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராம், ஹலால் ஹராம்ல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு PhD படிச்சிருக்கிறாங்கன்னாங்க. ஆலிமுன்னு சொல்லல, அலம். என்ன அர்த்தம்? அதை ரிசர்ச் பண்ணி உச்சத்துல போய் டாக்டரேட் பண்றதுக்கு பேர் தான் ஆலம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாஸா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على المصطفى حبيب الله سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وأهل بيته أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فوجدا عبدا من عبادنا آتيناه رحمة من عندنا وعلمناه من لدنا علما. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا محمد رسول الله صلى الله عليه وسلم: العلم نور. صدق نبينا صلى الله عليه وسلم. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜாமியாவினுடைய நாசிருல் குல்லியா ஹசரத் கிபிலா அவர்களே, சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய உஸ்தாது பெருந்தகை ஹசரத் வலில்லா ஹசரத் அவர்களே, சங்கை மிக்க கல்லூரியினுடைய உஸ்தாது பெருமக்களே, ஆசிரியர் பெருந்தகைகளே, அன்பு செல்வங்களான மாணவர்களே, ஆரம்பமாக உங்கள் அனைவர்களுக்கும் என் சலாமை முன்வைத்து துவக்கம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை நன்றியோடு நினைவு கூர்ந்தவனாக, மதரசா மாணவர்களுக்கு மத்தியிலே இப்படி ஒரு உரை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொருவர்களும் நாளைய சமுதாயத்தினுடைய தலைமைகள், ஆற்றல் மிக்க ஆளுமைகள். ஏனென்றால் உலகத்தில் என்ன படிப்பு படித்தாலும் சமுதாயம் இப்படி ஒரு அங்கீகாரத்தையோ இடத்தையோ யாருக்கும் தருவதில்லை. ஆலிம்களுக்கு சமுதாயம் கொடுக்கிற இடம், எவ்வளவு பெரிய படிப்புகளை, உலக படிப்புகளை படித்துவிட்டு வந்தாலும் அவர்களுக்கு அதற்கான இடம் கிடைப்பதில்லை. போற்றுகிறார்கள், புகழ்கிறார்கள், ஆங்காங்கே சில மேடைகளை அவர்களுக்காக கொடுக்கிறார்களே தவிர ஒரு மஹல்லாவையே தூக்கி கொடுப்பது ஆலிம்களிடத்தில் மட்டும்தான். ஒரு மஹல்லா என்பது அது ஒரு குட்டி ரிப்பப்ளிக், அது ஒரு சின்ன குடியரசு. ஒவ்வொரு மஹல்லாவும் என்னது? ஒரு குடியரசு.
இந்த மஹல்லாவினுடைய கட்டமைப்புங்கிறது தனி குடியரசு. ஒரு தனி குடியரசையே தூக்கி தராங்க நம்மிடத்தில். யாருக்கும் கிடைக்காத பெரிய பாக்கியம் அது. ஒரு செய்தியை நான் அடுத்த நிமிஷத்திற்கு ஒரு 1000 பேருக்கு 5000 பேர்களுக்கு என்னால கொண்டு போக முடியும். அவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை ஒவ்வொரு உலமாவுக்கும் ஒவ்வொரு ஆலிம்களுக்கும் தரப்படுகிறது. அந்த அடிப்படையில் நீங்கள் உங்களை தனித்திறமைகளாக தகமைகளாக தகுதியோடு வளர்த்து கொண்டு சமூகத்திற்கு நீங்கள் வர வேண்டும். தகுதி மிக்கவர்களாக வர வேண்டும். உரிய காலத்தில் உரிய இடத்தில் பட்டை தீட்டப்பட வேண்டும். சமூகத்தில் மிகச்சிறந்த ஆளுமைகளாக இன்றைக்கு சமுதாயத்தில் உலா வந்து கொண்டிருக்கிற பெருமக்கள் எல்லாம் உரிய காலத்தில் உங்களை போன்ற மதரசாக்களில் அவர்கள் பட்டயம் தீட்டப்பட்டவர்கள், மதரசாக்களில் தங்களுக்கான தகுதிகளை உருவாக்கி கொண்டவர்கள். நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறது. உங்களை சரிபடுத்திக் கொள்வதற்கான நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறது. திறமையாளர்களாக உருவாக்கிக் கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறது. நேரங்கள் நிறைய இருக்கிறது. திறமையான உஸ்தாதுமார்கள் உங்களுக்கு கிடைக்கிறார்கள். என்னவாக ஆகப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் வெளியே வந்ததற்கு பின்னால் முடிவு செய்வதல்ல. ஓதுகிற காலத்தில் ஓதுகிற இடத்தில் நீங்கள் என்னவாக போகிறீர்கள் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். ஏதோ 7 வருஷத்தை ஓதி முடிச்சிட்டு நம்ம அப்படியே வந்தோம், ஒரு டிகிரி வாங்கணும், வந்த சமுதாயத்திற்கு வந்தோம். இப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு சமுதாயத்துக்கு தேவையில்லை. இடத்துக்கு இடம் இப்படி நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். உங்களை தனித்திறமைகளாக ஜொலிக்க வைத்துவிட்டு நீங்கள் வாருங்கள். உங்களை தனித்துவமாக காட்டுவதற்கான தகுதிகளை திறமைகளை வளர்த்து கொண்டு வாருங்கள். மதரசாக்கள்ல நீங்க உருவாக வேண்டிய, உங்களை உருவாக்கப்பட வேண்டிய, நீங்க உங்களையே சரிபடுத்திக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. மிக முக்கியமாக நான் சொல்லுகிற ஒரு 3-4 விஷயங்களை மாத்திரம் நீங்க கவனத்தில் வச்சா போதுமானது. முதன்மையாக இந்த ஒரு 3-4 விஷயத்தை நீங்க கவனிங்க. முதலாவதாக நான் சொல்வது, சமுதாயத்தில் நிறைய பஞ்சம் இருக்குது. என்ன பஞ்சம் இருக்குது? ஆலிம்களினுடைய பஞ்சம் இருக்குது. நான் சொல்லுவது ஆலிம்கள் சொன்னா சாதாரணமாக வந்து இமாமத்தில் போய் உட்கார்றாங்க அல்லது மதரசாக்கள்ல போய் ஓதி கொடுக்கறாங்க, இந்த ஆலிம்கள் அல்ல. இன்னைக்கு சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிற பஞ்சம் என்னன்னு சொன்னா, எப்படிப்பட்ட ஆலிம்களுக்கான பஞ்சம் இருக்குதுன்னு சொன்னா, நவீனமான பிரச்சனைகள் ஏராளமாக வந்து கொண்டே இருக்கிறது. நவீன மசாயில்கள் பிரச்சனைகள் நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. ஹலால் ஹராம்ங்கிற ஒரு வார்த்தையை தாண்டி 3வது ஒரு ரிசர்ச் ஒன்று இருக்குது, ஒரு ஆய்வு. ஹலால் ஹராமை தாண்டி 3வது ஒன்று இருக்குது. என்னது அதுக்கு பேரு? ஹராமா ஹராம் இல்லையா அப்படிங்கிற சந்தேகத்திற்குரிய மசாயில்கள். இதுதான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குது சமூகத்தில். இன்றைக்கு ஆன்லைன் ட்ரேடிங்கில் இருந்து, ஷேர் மார்க்கெட்டில் இருந்து, உறுப்பு தானங்களில் இருந்து என்னென்ன புதிய புதிய கண்டுபிடிப்புகள், பிரச்சனைகள், பேங்க் டிரான்சாக்ஷன்ல இருந்து என்னென்ன விஷயங்கள் காலத்துக்கு தோதுவா வந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஏஐ வரைக்கும் போயிடுச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க பாருங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு மிக வேகமான வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்குது. ஆனா அதுக்கு ஈடு கொடுக்கிற அளவுக்கு ஈக்குவலா இன்னைக்கு சமுதாயத்தில் மற்றவங்க வளர்ந்து வராங்க. அது பெரிய விஷயம் அல்ல. சமுதாயத்தினுடைய சட்டங்களை அதற்கு தோதுவாக சரிபடுத்தி கொடுக்கிற அளவுக்கு உண்டான காலத்திற்கு தோதுவான மசாயில் சொல்லுகிற உலமாக்கள் தேவை. இன்னைக்கு ஹலால் ஹராமுன்னு சொல்லிட்டு போறது, அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன். ஹலால் தெளிவா இருக்குது, ஹராம் தெளிவா இருக்குது. இங்க இது பிரச்சனை கிடையாது. 3வது ஒரு பிரச்சனை இருக்குது. இத பத்தி ஏன் கவனிக்கிறது இல்லை சமுதாயம்? வெளியே நிறைய கேள்விகளோடு காத்துட்டு இருக்கிறாங்க. இந்த கேள்விகளுக்கு இன்னைக்கு உலமாக்கள் நிறைய பேர் நாங்களால பதில் சொல்ல முடியல. ஓதுற காலகட்டங்களில் இதற்கான ஒரு பெரிய ரிசர்ச் ஆய்வை அந்த காலகட்டத்தில் நடத்த தவறிட்டோம். அப்படிப்பட்ட சட்டங்கள் வருகிற பொழுது சமுதாயத்தில் இன்னைக்கு இந்த பிரச்சனையா இந்த ஹசரத்து மட்டும் பேசுவார், இந்த பிரச்சனையா இந்த ஹசரத்தை போய் பாருங்க. இப்படித்தான் இன்னைக்கு சமூகத்தில் இருக்குது. அறிவுஜீவிகள், துறை சார்ந்த நிபுணர்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க.
ஷேர் மார்க்கெட்டா, தமிழ்நாட்டில் ஒரு ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒரு ஆலிம் அப்படின்னு பேசுவாரு. நான் வெளி இடங்கள்ல போய் நம்ம இப்படி பேசுறது இல்லை. இது உலமாக்கள் நிறைஞ்ச சபை, மாணவர்கள் நிறைஞ்ச சபை, மதரசாங்கிறதுனால தான் நமக்குள்ள ஓப்பனா பேசிக்கிறதுங்கிறதுனால பேசுறேன். அதனால இது பப்ளிக்கா பேசுற விஷயம் இல்லைங்கிறதுனால நமக்குள்ள தெரிஞ்சுக்கணும்னா, நாளைக்கு நீங்களும் ஆலிம்களாக வர போறீங்க. எந்த ஆலிமையும் அல்லது சமூகத்தையும் குறைத்து மதிப்பிடுவது என்னுடைய நோக்கம் கிடையாது. ஏதாவது இந்த கவலை உங்களுடைய உள்ளத்தில் விழுமானால், அதன் மூலமா ஒரு சின்ன பொறி ஏற்படுமானால், நீங்க அதை அப்படியே அதை கொண்டு நீங்க ஏதாவது செய்யணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு ஏற்படும் சொல்லி சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ரத் அவர்கள் அப்படி ஒரு இதுக்கு தான் இங்க கூப்பிட்டு வந்து பேச சொல்லி இருக்கிறாங்க. சமூகத்தினுடைய அனுபவங்களை பேச சொல்லணும். சமுதாயத்துல களத்துல நிக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு 30 வருஷமா சமுதாயத்தினுடைய களத்துல நின்று பணி செய்கிறோம். சமூகத்துல நாங்கள் பார்த்த என்ன தேவை இருக்குதுங்கிறத பார்த்து விளங்கிட்டோம். ஏன்னா நீங்க ஏதோ சும்மா 7 வருஷம் உட்கார்ந்து இங்க உள்ள நிசாமியா பாடத்திட்டத்தை மட்டும் படிச்சுட்டு வெளியே வந்துடலாம். எக்ஸ்ட்ரா காரிஜியில உங்களை நீங்களே தனிப்பட்ட முறையில் திறமையா வளர்த்துக்கிறதுக்கான எந்த வழிகளையும் வீணாக்கிட்டு நேர காலங்கள் அப்படியே கடந்து போயிட்டு அப்படியே வெளியே வந்துடலாம் தயவு செய்து நினைக்காதீங்க. இந்த இடத்துல நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு ஷேர் சம்பந்தமா பேசணுமா, இந்த ஹசரத் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஒரு குளோனிங் சம்பந்தமா பேசணுமா, இந்த ஹசரத் தான் அது சம்பந்தமா இருக்கிறாங்க. ஆன்லைன் ட்ரேடிங் அதுக்கு இவர் தான் இருக்கு. இப்படி ஒரு நிலை தான் இன்னைக்கு இருக்குது. குர்ஆனை தஃப்சீரை பத்தி பேசுறோம், உசூல் தஃப்சீரை பத்தி பேசுறதுக்கு ஆள் இல்ல. ஹதீஸை பத்தி பேசுறோம், உசூல் ஹதீஸை பேசுறதுக்கு ஆள் இல்ல. ஃபிக்ஹ பேசுறோம், உசூல் ஃபிக்ஹ பேசுறதுக்கு ஆள் இல்ல. இன்னைக்கு எங்க இதை சொல்றது? அப்ப ஹலால் ஹராம தாண்டி மூணாவது ரிசர்ச் ஆரம்பிங்க. ஒவ்வொரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணுங்க. ஒரு சப்ஜெக்ட் எடுங்க, அந்த சப்ஜெக்ட் சம்பந்தமா ஆய்வு செய்யுங்க, அந்த கண்டென்ட் ரெடி பண்ணுங்க. நீங்க உடல் உறுப்பு தானம், இதை பத்தி ஷரியத்தினுடைய சட்டம் என்ன தெளிவா டிக்ளேர் பண்ணுங்க. ஜகாத் எவ்வளவு, என்ன பிரச்சனை? அது தங்கத்திலையா வெள்ளியிலையா பணத்துல ஏதா நிர்ணயிக்கிறது? இமாம்களுக்கு மத்தியில பெரிய குழப்பங்கள் இருக்குது, இக்திலாஃப் இருக்குது. எடுத்து ஆய்வு செய்யுங்க. ஷேர் மார்க்கெட்டிங் உள்ள வாங்க, ஷேர் மார்க்கெட்டிங் விஷயங்களை படிங்க. அதை படிச்சு இதை ஷரியத்தை எப்படி அப்ளை பண்றதுன்னு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை நிறுத்தி சொன்னார்கள், அஅலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராம் அஃரலுஹும் வ அஷத்துஹும் வ அக்ரஉஹும். ஒவ்வொரு சஹாபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தினாங்க. எப்படி அறிமுகப்படுத்தினாங்க? வ அக்ரஉஹும், இவர் காரி, வஅலமுஹும், இவர் ஆலிம், வஅஃரலுஹும். இங்க ரொம்ப கவனிக்கணும். மூணுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தின எல்லா வார்த்தையுமே இஸ்மு தஃதீல்ல தான் பயன்படுத்தினாங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? வெறும் காரின்னு சொல்லல, அக்ரஉஹும், இவர் காரியில PhD-ன்னாங்க, டாக்டரேட் படிச்சிருக்கிறாங்கன்னாங்க. அஅலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராம், ஹலால் ஹராம்ல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு PhD படிச்சிருக்கிறாங்கன்னாங்க. ஆலிமுன்னு சொல்லல, அஅலம். என்ன அர்த்தம்? அதை ரிசர்ச் பண்ணி உச்சத்துல போய் டாக்டரேட் பண்றதுக்கு பேர் தான் அஅலம். அஃரலுஹும், இவர் வாரிசுரிமை சட்டத்துல ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு உச்சத்தை தொட்டவர்னாங்க. ஒவ்வொரு துறையாக எடுத்து சொன்னாங்க. இந்த துறையா இவர்கிட்ட வாங்க, அந்த துறையா அவர்கிட்ட போங்க. வஅக்லாஹும் அலி ரலியல்லாஹு, வஅக்லாஹும் அலி. நீதித்துறையா சட்டமா அலி ரலியல்லாஹு வாங்க. இவங்க எல்லாமே அந்த துறையினுடைய PhD டாக்டரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு துறையில PhD பண்ணுங்க, டாக்டரேட் பண்ணுங்க, உச்சத்தை தொடுங்க. அதுல மேப்புல் மேயாதீங்க தயவு செய்து. மேலோட்டமா அந்த விஷயத்தை பார்த்துட்டு போய் அப்படி இதுக்கு இதுதான் சட்டம் என்னன்னு கேட்க தெரிஞ்சா நமக்கு கேட்குது. ஏன்னா இன்னைக்கு பிரச்சனைக்குரிய மசாயில்கள் நிறைய இருக்குது. நம்மள்ட்ட வந்து சட்டம் கேட்பாங்க. கேட்கும் போதே அவன் என்ன முடிவு பண்ணி வச்சிருப்பான்னு சொல்லி சொன்னா, இதை ஹலால ஹராமெல்லாம் தாண்டி அவனுக்கு தெரியும் இது ஹராமா இல்லையாங்கிற சந்தேகம் வந்துடும். அது வந்துட்டா தான் அவன் வரவே செய்வான் நம்மள்ட்ட. அது ஹராமாங்கிற சந்தேகம் வந்துட்டு அவன் என்ன செய்வான்னா, நம்மளை எப்படியாவது டைவர்ட் பண்ணி நம்ம வாயில இருந்து அதை ஹலாலுங்கிற சர்டிபிகேட்டை வாங்கிடுவான். இன்னைக்கு அந்த மாதிரி தான் வந்து சட்டங்கள் கேட்பாங்க. நம்ம அங்க பார்த்தது இங்க பார்த்தது, அங்க படிச்சது இங்க படிச்சது, அங்க கேள்விப்பட்டது இங்க கேள்விப்பட்டது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடந்து போயிடக்கூடாது.
அவ்வளோ சீக்கிரத்தில் மசாயில்களுக்கு ஃபத்வா கொடுக்கறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. இந்த விஷயத்தில் என்ன சொல்ல வருகிறேன், முதல்ல ஒவ்வொரு துறையிலையும் ஆழமா போய் படிங்க, நிறைய நேரம் இருக்குது. ஒரு செய்தி ஞாபகத்துக்கு வருது, முன்னால அதில் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவங்க பாடங்களில் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தங்க அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் மாணவர்கள். அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹுவை பற்றி ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கணும். என்னன்னா, அவங்க குடும்பம் கஷ்டமான குடும்பம். அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் குடும்பத்தில் வாப்பா இல்லை, வாப்பா இவருடைய இடத்துல இருந்து உழைக்கிறவர் இவர் தான். ஒரு டோப்பியான அந்த வேலை பார்ப்பார், போய் துணியை துவச்சி கொடுக்குற, இதுதான் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹுடைய வேலை. ஒரு நாளைக்கு ஒரு 3 தீனார் கொடுப்பாங்க, 3 திர்ஹம். இவர் என்ன செய்வார்னா, போகிற வழியில் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய பாடம் நடக்கும், தர்ஸ் நடக்கும்போது என்ன செய்வா, வந்து உட்கார்ந்துருவாங்க. அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் உட்கார்ந்துட்டு பாடத்தை கேட்டுட்டு அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் மறுபடியும் வேலைக்கு போனார். மறுபடியும் இப்படியே வர வழியில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தரிசில் உட்கார்ந்து பாடத்தை கேட்டுட்டு அப்படி போவார். இப்படியே கொஞ்ச நாளாக நடந்து போயிட்டே இருந்துச்சு. சரியா, ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க அம்மா அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹை கூட்டு வந்து அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, இங்கே பாருங்க, எங்கள் குடும்பத்திற்கு உழைக்கிற என் புள்ள மட்டும்தான், நீங்கள் பாடங்கிற பேரில் என் பிள்ளைய பிடிச்சி வச்சிருக்கிறீங்க மதரசால, இப்போ நான் உழைக்காமல் எங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, ஏம்மா உன் பிள்ளை என்கிட்ட கொடுத்துரு, ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பாரோ அதை நான் உனக்கு தரேன், உன் பிள்ளைய என் தீனுக்காக நீ கொடுத்துரு, நான் உனக்கு என்ன உண்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசி ஒரு நாள் கொடுத்துட்டு இருப்பாங்க. அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுத்து இப்படியே போயிட்டு இருந்த ஒரு நாள் திடீர்னு சின்ன வயசுல அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் ஒரு கடுமையான நோயில மாட்டி கொஞ்சம் பெட்டில் படுத்துட்டாங்க, முடங்கிட்டாங்க. கடுமையான நோய். எந்த அளவுக்கு நோயின்னா, மக்கள் எல்லாம் பேசினாங்க, இவர் இந்த நோயில இருந்து மீண்டு வர்றது கஷ்டம்தான், மூத்தா போயிடுவாரு அப்படிங்கிற அளவுக்கு உண்மையிலே அந்த கட்டத்துக்கு போயிட்டார், மயக்க நிலைக்கு போயிட்டாரு. அவர் வந்து கோமா அளவுக்கு போயிட்டார், திரும்ப வர்றதெல்லாம் சாத்தியமே இல்லைங்கிற நிலைக்கு. இது உஸ்தாதுக்கு கேள்விப்பட்டு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் என்னுடைய மாணவர் இப்படி இது பண்ணிட்டாரு கேள்விப்பட்டு உடனே என்ன செஞ்சாங்க, இயாதத்துல் மரீதுக்காக வராங்க, நோய் விசாரிக்கிறதுக்காக வந்து மாணவர்கள் முன்னால் நின்று அப்படியே அழுதுட்டு, இவங்க உஸ்தாது வந்திருக்காங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, குந்து அர்ஜூக லின்னாஸி மின் பாதி, எனக்கு பின்னால் என் இடத்துல ஒன்றைத்தானே நான் நம்பியிருந்தேன் அப்படின்னா, எனக்கு பின்னால் என் இடத்துல ஒன்றெல்லாம் உஸ்தாதாக வைக்கணும்னு நினச்சிருந்தேன், என் இடத்துல இவ்வளோ சின்ன வயசுலேயே இப்படி ஆகி போச்சேன்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுதுட்டு போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில் கொஞ்ச நாளில் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் ஆரோக்கியமாகி ஷிஃபாவாயிட்டாங்க. பொஷுஃபியம் ஆரோக்கியமான உடனே சரி உஸ்தாதுனுடைய பாடத்துக்கு போகிறதுக்காக வேண்டி கிதாபை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அப்போது போகும்போது மாணவர்கள் மற்றவங்க கேட்டாங்க, எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி உஸ்தாதுடைய பாடத்துக்கு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியாதா, உஸ்தாது உங்களை பற்றி ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, நீங்கள் நோயில் இருக்கும்போது குந்து அர்ஜூக லின்னாஸி மின் பாதி, எனக்கு பின்னால் என் இடத்துல ஒன்றைத்தான் பெரிய ஆளாக பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே, என் உஸ்தாது அப்படியா சொன்னாங்க, அப்போ இன்னும் அவ்வளோ பெரிய ஆளாக சொல்லிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க போய் என்ன செஞ்சாங்க, அதே பாடஹாலுக்கு போனாங்க. கூஃபாவுடைய ஜாமியா பள்ளிக்கு போய் இவங்க தனியாக ஒரு இடத்துல பெஞ்சு போட்டு மாணவர்கள் எல்லாம் உட்கார வச்சு இவங்க தனியாக பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது ஷேக் வந்தாங்க, உஸ்தாது உள்ள நுழையிறாங்க. வந்த உடனே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் கேட்டாங்க, மணி ஷேக் யார், அந்த புது ஷேக்காக இருக்கிறாங்க, யார் புதுசாக பள்ளிவாசல்ல, உங்கள் தில்மீது உங்கள் மாணவர் அபூ யூசுப் தான். அபூ யூசுப் அஷ்ரஃபியமின் ஆரோக்கியம் ஆயிட்டாரா, குணமாயிட்டாரா அப்படின்னு சந்தோஷத்தில் கேட்டாங்க. ஆமாம் குணமாயிட்டாரு. ஏன் பாடத்துக்கு வரல? இல்லை நீங்கள் இப்படி சொன்னீங்களா, குந்து அர்ஜூக லின்னாஸி மின் பாதி அப்படின்னு சொன்னீங்களா. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ்ட்ட நம்ம பெற வேண்டிய ஒரு பெரிய பாடம் இது. என்ன பாடம் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு இந்த மதரசா இந்த இல்மை தந்திருக்கிறது. நாம் ஒவ்வொருவர்களும் நம்முடைய இடத்துல அப்படியானவர்களை உருவாக்கணுங்கிற லட்சியத்தோடு மதரசாலிருந்து வெளியே போகும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன, எனக்கு பின்னால என் இடத்துல ஒருவரை நான் உருவாக்கி தருவேங்கிறது தான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ்வுடைய லட்சியமே. அப்படியா, வரலையா பாடத்திற்கு, நீங்க இப்படி சொன்னதுனால வரல, அப்படியா சரின்னு சொல்லிட்டு பாடத்துல போய் உட்காந்து ஒரு மாணவரை கூப்பிட்டு சொன்னாங்க, அங்க ஒரு ஷேக் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நான் சொல்லித்தர ஒரு மசாயில் கேட்டுட்டு வா, எனக்கு ஒரு மசாயில் தெரியணும், அந்த மசாயில் அவர்கிட்ட போய் நீ விளக்கம் கேளுன்னு சொன்னாங்க. என்ன மசாயிலு? அந்த மசாலாவுக்கு மஸ்அலத்துல் ஹையாத்துன்னு சொல்லுவாங்க. மஸ்அலத்துல் ஹையாத்,
அதாவது ஹையாத்துன்னா டைலர், டைலர் மசாயில்னு அர்த்தம். என்ன மசாயில்? தஃபா ரஜுலுன், ஒரு மனுஷன் ஒரு துணியை ட்ரெஸ்ஸை கொண்டு போய் ஒரு டைலர்கிட்ட கொடுக்குறான். யுகஸ்ஸிரஹு, ஜிப்பா தைக்கிறதுக்காக வேண்டி. மசாயில விளங்கிக்கங்க. ஜிப்பா தைக்கிறதுக்காக டெய்லர்கிட்ட துணியை கொண்டு வந்து கொடுத்தான். டைலர் என்ன செஞ்சான்? துணியை வாங்கி போட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு துணியை கொடுத்தவன் வந்து ஜிப்பா தச்சிட்டியான்னு போய் கேட்குறான். அப்போ அந்த டெய்லர் சொன்னா, ஜிப்பால நீ துணிலாம் ஒன்றும் தரலையேன்னு சொல்லிட்டு டெய்லர் மறுக்கிறான். அப்போ இவன் சொன்னா, இல்லை நான் தந்தேன்னு சொல்றான். கடைசியா வழக்கு போகுது. காவல்துறை அதிகாரி வந்து சோதனை போடும்போது ஜிப்பா கிடைச்சிட்டு தச்சிருக்கிறார். ஜிப்பா தச்சிருக்க, ஜிப்பாவை தூக்கி யார் கையில கொடுத்துட்டாங்க? உரியவர் கையில. இப்ப மசாயில் என்ன தெரியுமா? டைலருக்கு தைய கூலி கொடுக்கணுமா இல்லையா? இதுதான் மசாயில். திருடி இருக்கான், தரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறான், ஆனாலும் போலீஸை வச்சு பிடிக்கிட்டான் துணிய. இப்போ டைலரிங் கூலி கொடுக்கணுமா வேண்டாமா? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நீ கேளு, அல் தஸ்தஹிகு உஜ்ரா, ஆமான்னு சொல்லுவார் அவர். ஆமான்னு சொன்னா நீ சொல்லணும், தப்புன்னு சொல்லு. இல்லைன்னு சொல்லுவார். ரெண்டு பதில ஒன்று தானே சொல்ல முடியும். ஒன்று ஆமான்னு சொல்ல முடியும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல முடியும். இல்லைன்னு சொல்லுவார். அப்பவும் அகத்தாயத்தை தப்புன்னு சொல்லு அப்படின்பா. ஆமான்னு சொன்னாலும் தப்புன்னு சொல்லு, இல்லைன்னு சொன்னாலும் தப்புன்னு சொல்லிடு. என்னடா புதிய சிக்கலா இருக்குது அப்படின்ட்டு, சரி ஓகே உஸ்தாது சொல்லிட்டார், என்ன ஒன்று நம்ம போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு, யா ஷேக் இந்தி மசாலா அப்படின்னா. என்ன மசாலா அப்படின்னு கேட்டாங்க அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ். இப்படி இப்படி இந்த மசாயில ஒருத்தன் போனார், துணியை கொடுத்தாரு. அல் தஸ்தஹிகு உஜ்ரா, உஜ்ரத் தக்சீர், கட் பண்ண கூலி கொடுக்கணுமா இல்லையா? தச்சு கொடுக்கணும் தானே, தச்சிருக்கிறாருல, வேற நடந்திருக்குது இல்ல. அஹ்தாயத்த இல்ல தப்பு அப்படின்னா வந்தார். தப்பா? அப்போ அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி யோசனை, ஓ அவன் திருடிட்டான், திருடுனதுங்கிற வந்து உஜரத்தை வந்து மனவே பண்ணிட்டு அதனால கொடுக்க கூடாது அப்படின்னு டப்புன்னு அப்படி பெல்ட்டி அடிச்சாங்க. சில நேரங்கள் அப்படித்தானே, ஒரு மசாயில சொல்லுவோம் நம்ம, சொல்லிட்டு அது அடுத்த நிமிஷம் ஏதாவது அதுக்கு மாற்றமான இது வரும்போது என்ன செய்யுது? இதெல்லாம் என்னன்னா தரவுகள் இல்லாதனுடைய விளைவு தான். ஒரு தரவாக ஒரு விஷயத்துல அது பார்க்காதனுடைய விளைவு தான். ஆழமாக ஒரு மசாயிலுக்கு உள்ள போகாதனுடைய விளைவுகள் தான். நிறைய நேரங்கள்ல, பல நேரங்கள் அது நமக்கு கேவலத்தை ஏற்படுத்தி தந்துடும். ஒரு மசாயிலுக்கு உள்ள போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வாங்குறது அவ்வளவு பெரிய குற்ற உணர்ச்சி. அது ஒரு மசாயில தப்பா சொல்லிட்டேன்னு வைங்க, அதை வச்சு அவன் அமல் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். போயிட்டா பிரச்சனை, அதுக்கு அடுத்தடுத்து மாட்டிக்கிடும் நம்ம குற்றவாளியா. ரெண்டாவது, ஓ அவன் திருடிட்டான், கிடையாதுப்பா கூலி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அப்படி பெல்ட் அடிச்சாங்க. இவர் சொன்னாரு இல்ல தப்பு அப்படின்னா. அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் எவ்வளவு பெரிய அறிவாளி. உடனே அப்படி கூர்ந்து பார்த்தாங்க, கேட்டாங்க, மண் அரிசலக்க உன்னை யார் அனுப்புனான்னு கேட்டாங்க. இந்த மசாயில் ஓ மண்டையிலேருந்து வந்த மசாயில் மாதிரி தெரியல, உன்னை யார் அனுப்புனதுன்னு கேட்டாங்க. ஷேഖിന് கையை காமிச்சான், நீ போ ஷேഖிட்ட நான் வந்துக்கிறேன்ட்டான், நீ போ. போனாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. யா ஷேக் இந்தி மசாலா அப்படி வந்து நிக்கிறாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் இந்த பக்கம் திரும்பிட்டாங்க, திரும்பி பாடம் நடத்திட்டு இருந்தாங்க. இவங்க வந்து கேட்டாரு இந்தி மசாலா, கண்டுக்கவே இல்லை, திரும்பிட்டாங்க, பாடம் நடத்துறாங்க. இந்த பக்கம் வந்தார் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ், யா ஷேக் இந்தி மசாலா, இந்த பக்கம் திரும்பி பாடம் நடத்தினாங்க. 3 தடவை திரும்ப திரும்ப வந்தார். கடைசியா உஸ்தாதுக்கு முன்னால மண்டிட்டு மரியாதையா உட்கார்ந்து, யா ஷேக் இந்தி மசாலா, என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. என்ன மசாயில்பா? இப்படி இப்படி அப்படின்னு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, எல்லா விஷயத்தையும் சரி தவறு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடக்கூடாது. இதை தாண்டி 3வது ஒரு மசாயில் ஒன்று இருக்குது. அப்போதான் முதல்ல அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு தெரியும், நாம் படித்த மசாயில்களில் ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டிய மசாயிலே இந்த 3வது மசாயில் தாங்க. சொன்னாங்களாம், அவன் கட் பண்ணி தச்சிருக்கிறான் பாரு, அவன் என்ன அளவுல தச்சிருக்காங்கிறத பார்க்கணும். அவன் துணி கொடுத்தவனுடைய அளவுல கட் பண்ணி தச்சிருந்தான்னு சொன்னா கூலி கொடுக்கணும். இல்ல டைலர் அவன் அளவுக்கு தச்சிருந்தான்னா கூலி கொடுக்க தேவையில்லை. ஏன் தெரியுமா? இவன் அளவுக்கு தச்சிருந்தா முதல்ல அவன் கட் பண்ணும் போது நல்ல நியத்துல தான் வாங்கி இவன் தச்சிருக்கான். அதுக்கு பிறகுதான் திருட்டு என்ன வந்திருக்குது. இவன் தைக்கும் போதே டெய்லருடைய இதை தச்சிருந்தான்னா வாங்கும் போதே திருட்டு நியத்துல வாங்கிட்டான். சில இடங்கள்ல அமலை வச்சு ஃபத்வா, சில இடங்கள்ல நியத்தை வச்சு ஃபத்வான்னா அரண்டு போயிட்டு வாங்க சொன்னாங்க. அப்போ இங்க
ஒபைனஹுமா முஸ்தபிஹாத், நிறைய பிரச்சனைக்குரிய குழப்பமான மசாயில்கள் இருக்குது. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை ஹராமுன்னு டிக்ளேர் பண்ணுங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் இங்க பிரச்சனை. அதை நீங்க ஹராமுன்னு டிக்ளேர் பண்ணுங்க. ஹலால ஹராமுன்னு சொல்லுங்க, ஹலால ஹலாலுன்னு சொல்லுங்க, ஹராம ஹராமுன்னு சொல்லுங்க. ரெண்டுக்கு மத்தியில குழப்பமா எப்போ மனசுல உறுத்தல் வந்துட்டா அதை நீ ஹராமுன்னு டிக்ளேர் பண்ணி பேணுதல் அடிப்படையில. ஆனா சட்டம்னு வந்து கேட்டா நம்ம ஆய்வு செஞ்சு சொல்லி ஆகணும். சட்டம் வந்து கேட்ட நம்ம ஆய்வு செஞ்சு சொல்லி ஆகணும். அப்ப இங்க முதல்ல நான் சொல்றேன், நீங்க இன்ஷா அல்லாஹ் திறமையை வளர்த்துக்கங்க, முத்தாலாவை வளருங்க, எழுத்து பயிற்சியை உண்டாக்குங்க, அதே மாதிரி பேச்சு பயிற்சியை உண்டாக்குங்க. திறமைகள் எந்தெந்த வழிகள் எல்லாம் சமூகத்திற்கு வரணுமோ அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க கொண்டு வருவதற்கான சிறந்த மீடியா எழுத்தும் பேச்சும் அதுக்கு உண்டான டெவலப் பண்றதுக்கு உண்டான உங்களை கவனம் அதிகமா செலுத்துங்க. அதே மாதிரி நிறைவாக நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய உஸ்தாத் வக்கீல் ரஹ்மத்துல்லாஹ் சொன்ன வார்த்தை, அல் இல்மு நூருன், கல்வி என்பது ஒளி, அதை பாவத்தை கொண்டு நீ அழிச்சிடாதுன்னு சொன்னாங்க. கல்விங்கிறது என்னது? ஒளி. ஒரு பாவத்தாமா இருந்தா சின்ன பாவம் நினைச்சிடாத. அருமையான மாணவ செல்வங்களே, 30,000 ஹதீஸுகளை மனனம் வைத்திருந்து சபகாரியாக இருந்த அபு அப்துல்லா அல் உந்துலுசி உலகம் முழுக்க 12,000 முரீதீன்களை கொண்டு, ஜுனைத் ரஹமத்துல்லா, ஷிபுலி ரஹமத்துல்லா போன்றவர்கள் எல்லாம் அவர்களுடைய முரீதுகள் தான். அபு அப்துல்லா உந்துலுசிங்கிற மிகச்சிறந்த ஷேഖ്, மிகச்சிறந்த காரி, மிகச்சிறந்த முஹத்திஸு, அவ்வளோ பெரிய மிகச்சிறந்தவராக இருந்தவர். பின்னொரு காலகட்டத்தில் அவர் கிறிஸ்தவராக மாறி பன்றி மேய்த்து கொண்டிருந்தார். அவருடைய ஹான்காக்கள் உலகம் முழுக்க மூடப்பட்டுச்சு. சபோக்ராத் ஓதிய சபோகாரிகிட்ட போய் கேட்டாங்க, ஷிபுலி ரஹமத்துல்லா பன்றி மேய்த்து கொண்டிருந்த தான் ஷேக்கிட்ட போய் கேட்டாங்க, இப்படி ஆயிட்டீங்களே, குர்ஆன் ஆயத்தில் ஏதாவது ஞாபகம் இருக்குதான்னு கேட்டாங்க. ஒரே ஒரு ஆயத்து மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. ஒமை யுஹ்னில்லாஹு ஃபமாலஹு மிம் முக்ரிம், அல்லாஹ் ஒருத்தனை இழிவுபடுத்திட்டு அவனை யாரும் கண்ணியப்படுத்த முடியாதுங்கிற ஆயத்தை தவிர எனக்கு எதுவுமே எனக்கு இல்லை. ஹதீஸ் ஞாபகம் இருக்குதா? 30,000 ஹதீஸ் மனப்பாடம் இருந்துச்சு. மன் பத்தல தீனஹு ஃபக்துலுஹு, மதம் மாறிட்டு அவனை கொல்லுங்க இஸ்லாமிய சட்டம் சொல்லுதுங்கிற அந்த ஹதீஸை தவிர எனக்கு வேற எந்த ஹதீஸும் என்கிட்ட இல்லை, மனப்பாடமா இல்லைன்னு சொன்னாங்க. ஏன் இந்த நிலைக்கு ஆளாயிட்டாங்க? என்ன காரணம்? தன்னுடைய முரீதுகளோடு ஒரு ஊருக்கு வந்த அந்த ஷேக், ஊரினுடைய எல்லையில் தண்ணீர் குடத்துடன் வந்த ஒரு அந்நிய பெண்ணின் மீது இவருடைய பார்வை பட்டுச்சு. அந்த பெண்ணை நிக்காஹ் செய்யணும்னு நினைச்சாரு. அந்த குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம், இவரை கிறிஸ்தவரா மாற சொன்னாங்க. இது அத்தனையும் குறுகிய காலத்தில் நடந்து போச்சு. ஒரு பாவம் தான், ஒரு பார்வை தான். ஆனா குர்ஆன் போச்சு, ஹதீஸ் போச்சு, அந்த வாழ்க்கை போச்சு. இது அத்தனை பின்னால தௌபா செஞ்சிட்டாங்கிறது வரலாறு. நான் வாழ்க்கையில இந்த பக்கங்கள் கருப்பு பக்கங்கள் தானே. அதனால அல் இல்மு நூருன், கல்விங்கிறது அல்லாஹ் தந்திருக்கிற நூறு. அது அல்லாஹ் எல்லார்ட்டையும் நடக்கிற மாதிரி நம்மள்ட்ட நடக்க மாட்டான். நம்மள்ட்ட ரொம்ப ரோஷப்படுவான் அல்லாஹ். அல்லாஹ் நம்ம விஷயத்துல என்ன செய்வான், உனக்கு இவ்வளவு பெரிய இல்மை தந்திருக்கிறேன், நீ இப்படி என்னுடைய இல்மை இப்படி பண்ண, அல்லாஹ் அதை பெரிய ரோஷமா நினைக்கிறான். ஒரு ஆலிமோ ஒரு ஹாஃபிலோ ஒரு மாணவனோ இந்த ஒரு பாவத்தை செய்யும் போது அல்லாஹ்வுக்கு அவ்வளவு ரோஷம் வருது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. சொன்ன விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்து ஏற்று நடக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.